பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினாலே இந்த டெய்லி மன்னாகிற கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படி உங்களை நான் அன்போடு கூட வரவேற்கிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசித்து தியானிப்போம். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது, வாய்க்கால்களையும் தண்ணீரால் நிரப்பினார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல எலியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி வானத்திலிருந்து அக்கினி இறக்கினாராம். நூற்றுக்கணக்கான பாகால் தீர்க்கதரிசிகள் சூழ்ந்து இருக்கும் போது கர்த்தருடைய மனுஷனாகிய இந்த தீர்க்கதரிசி வானத்திலிருந்து அக்கினி இறக்கினார். பாருங்க, அந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள்னா மழை இல்லாத நாட்கள். ஆனா இவர் என்ன பண்றாரா, வாய்க்கால்களை உண்டாக்கி பலிபீடத்துல கர்த்தருடைய பலியை செலுத்தி தண்ணீரை ஊற்றுகிறாராம். மழை இல்லாத நேரத்துல இந்த கர்த்தருடைய மனுஷன் தண்ணீரை ஊற்றுகிறார். அப்ப என்ன நடந்தது? வானம் திறக்கப்பட்டு கர்த்தருடைய சமூகத்தில் அக்கினி இறங்கி பலியை பட்சித்தது. தேவன் அவருடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில எது இல்லைன்னு சொல்றீங்களோ அதை கர்த்தருக்காக விதைப்பேன் என்று சொல்லுங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு பிள்ளை இல்லையா? சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளைய கொடுத்தீங்கன்னா அதை நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. எனக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்களா? ஆண்டவரே இந்த கடன்ல இருந்து என்ன விடுதலை ஆக்கினா நான் நிச்சயமாக இந்த காரியத்தை நான் பொருத்தனை பண்ணுகிறேன். அல்லது உங்க கையில இருக்கிறத கர்த்தருக்காக விசுவாசத்தோடு விதைத்து சொல்லுங்க. ஆண்டவரே, this is for you, this is for your kingdom அப்படின்னு சொல்லி உங்க கையில இருக்கிற கொஞ்சத்தை கர்த்தருக்காக கொடுத்து பாருங்க. நிச்சயம் கடன் பிரச்சனை நீங்கும். இயேசு கிறிஸ்து அவர் 3 நாட்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். ஜனங்கள் எல்லாரும் கேட்டுக்கொண்டிருந்தாங்க. அவங்களை அப்படியே அனுப்பவிட மனது இல்லாம சாப்பிடறதுக்கு ஏதாவது இருக்குன்னா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா அந்த நேரத்துல ஒரு சின்ன பையன் 5 அப்பங்களை 2 மீன்களை வச்சிருந்தாராம். ஒன்றுமே இல்லாத நேரத்துல குறைவானதை கர்த்தர் எடுத்து ஆசீர்வதித்து அது அநேகருக்கு கர்த்தர் கொடுத்தார். இல்லை என்று சொல்லப்படுகிற நேரத்துல, உன் கரத்துல ஒன்றுமே இல்லை சொல்லப்படுகிற நேரத்துல, குறைவு என்று சொல்லப்படுகிற இடத்துல உங்க கையில இருக்கிறத கர்த்தருக்காக விதைச்சு பாருங்க. நிச்சயம் கர்த்தர் அதை பெருக செய்வார். நிச்சயம் கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பிரமிக்கத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் அற்புதங்களை செய்வார். இந்த வசனத்துல நம்ம கவனிக்கிறோம் பாருங்க. ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறத நம்மால உணர முடியும். உன் நெருக்கத்தின் மத்தியில நீங்க எதை கர்த்தருக்காக கொடுக்கிறீங்களோ அதை கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதித்து வானத்தை திறந்து அவருடைய பொக்கிஷ சாலையை திறந்து உடைய ஆசீர்வதிப்பார். அதுதான் எலியாவுடைய காலத்துல கர்த்தர் செய்தார். ஆகையால நீங்க நெருக்கத்துல இருக்கீங்களா? ஒன்றுமில்லாத சூழ்நிலையில இருக்கீங்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தருக்காக எது இல்லைன்னு சொல்றீங்களோ அதை விசுவாசத்தோடு விதைச்சிருங்க. நிச்சயம் கர்த்தர் அதை கொடுப்பார். இந்த மனுஷன் அதை செய்ததுனால மழை உண்டானது. கர்த்தர் சொன்னதை செய்து முடித்தார். அதே போல கர்த்தர் உங்களுக்கும் செய்வார். சோமல்லாமா. பரலோக பிதாவே, இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவங்க நெருக்கத்தின் பாதையில உமக்காக என்ன கொடுக்கிறார்களோ, எதை விதைக்கிறார்களோ அதை ஆசீர்வதியும். நீ அப்படியே செய்ய போறீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all.